மோடி மாரியே இருக்கிறாரா பத்திரிகையாளர் சந்திக்கிறார்? என்ன சிக்கல் இருக்கு அவர்கிட்ட? தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் இடைவெளி இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி பூதங்கள் எல்லாம் உள்ள வந்துடும். மாற்று சக்தியா இருப்பாருங்களா 2026 தேர்தலில்? வெளியில் இருக்கக்கூடிய இந்த வியூக வகுப்பாளர் புடலங்கா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் உருப்படாது. பெண்களோட வாக்கு அதிகமாக விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அவர் உண்மையை சொல்கிறேன், அவர் ஷூட்டிங்கில் இருக்காரு. ஓகே, இந்த ப்ராசஸ் முடிச்சிட்ட உடனே அவர் முழு நேர அரசியல் வரும்போது தான் இப்போ 50-50 கிராக் ஜாக் பிஸ்கெட் வருவார். ஓகே, இப்போ அவர் வர. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம் ஷூட்டிங் இல்லாத நாட்கள் முழுமையாக ஒரு கட்சியாக செலவு பண்ணுறாரு. ஓகே, இதை நம்ம குறிப்பிட்டே ஆகணும். ரெண்டாவது, அவருடைய தொண்டர்கள் மீது அவர் ரொம்ப அக்கறையுடையவராக இருக்கார். மூணாவது, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அக்கறையுடைய ஒரு ஆட்சி இருந்தால் போதும் அப்படின்றதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு அவருக்கு வந்துட்டு கூட வந்துட்டு ஒரு டீம் வேணும். அதுதான் உயர்மட்ட குழு, பொதுக்குழு, செயற்குழு, இதெல்லாம் வந்து நாங்கள் பலவீனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இல்லை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லைங்கய்யா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பட்டேல் சமூகத்து பிரதிநிதித்துவம்னு சொல்லிட்டு அதுதான் சாதி ரீதியாக கட்சியில் ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு தொடர் குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. ஒருவேளை ஊடகத்தால் பேசப்படுதா இல்லை உண்மையாலுமே அப்படிதான் நடக்குதாங்க? தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் இடைவெளி இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி பூதங்கள் எல்லாம் உள்ளே வந்துடும். கலைஞர் மு. கருணாநிதி ஏன் வலிமையானவர், அண்ணா ஏன் வலிமையானவர், பெருந்தலைவர் காமராஜர் ஏன் வலிமையானவர், தொண்டர்களோட ஒன்றோட ஒன்றா இருந்தாங்க. தொண்டர்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அளவுக்கு அவன் ஆள், அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசணும். சும்மா இவங்க ரசிகனாக இருந்த காலகட்டம் வேறு. அவங்க இதுக்கு பால் ஊற்றுவாங்க, அரசியலா மாற்றுறதுங்கிறது, அரசியல் வயப்படுத்த அதெல்லாம் உணர்ந்து தானே என்ன பேச வச்சாரு. அதை உணர்ந்தனால தானே அவர் வந்துட்டு அரசியல் பயிலரங்கன்னு சொல்லிட்டு ஐயாவை கூப்பிட்டு பேச சொல்லுங்கன்னு சொன்னாரு. இல்லாட்டி இவங்க என்ன கூப்பிடுறாங்க பேச சொன்னாரு. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ப்ராசஸே தொடரல. அதுக்கு ஒரு புறம் அது நடந்துச்சு, அது வந்துட்டு பொறுப்பாளர்கள் மட்டும் தொடர்ந்துச்சு. அப்புறம் அந்த ப்ராசஸே தொடர்ந்து இருக்கணும் இல்லையா? அது இன்னமும் தைலாபுரத்துல மருத்துவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் மாதிரி கிராஸ் ரூட்ல கட்சியை வளர்க்குற ஆளே இல்லைங்க. இல்லாட்டி அந்த பெல்ட்டை வந்துட்டு அவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்துட்டு 6% ஓட்டு வச்சிருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. முக்கியமா இதுதான் செய்யணும். அப்போ இதை செய்ய விஜய் முன்வரணும் பண்ணிட்டார். ஏன்னா உதயநிதி வந்ததுமே முதல் வேலையை அதான் பண்ணார். ஒவ்வொரு திராவிட கருத்தியல்னு சொல்லிட்டு அந்த பாசறை உருவாக்கி நிறைய கொண்டு போனார். ஸோ அந்த மாதிரி விஜயும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அரசியல் பயிற்சி பயிலரங்கம் எப்படி எதிர் வினையாற்றுறது, எதிர் கொள்கைகளோட விவாதத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுல அங்கே பெரிய வீக்காக தான் இருக்குது. மாற்று சக்தியாக இருப்பாருங்களா 2026 தேர்தலில்? இல்லைங்க, அது இந்த வருஷம் அந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு வந்து கண்டான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வருஷம் தான் அவங்க மேலே வர்றதா இருந்தாலும் ஒன்றுமில்லாத போகிறதா இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் செயல்பாடு தான். அந்த செயல்பாடை தீர்மானிச்சுட்டு கொண்டு போகணும். அதுக்கு கட்சி அமைப்பு, தலைமை அமைப்பு சன்னா வரணும். இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த வியூக வகுப்பாளர் புடலங்கா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் உருப்படாது.